பற்ற வச்சு ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, ஆனியன், வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ கடுகு நல்லா பொரியுது. கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் ஆனியனையும் கொட்டிக்கலாம். வெங்காயத்தையும் சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி நான் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்க அவல், சிகப்பு அவல், அந்த அவலை வந்து இதில் கொட்டிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டு சால்ட்டெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நல்லா கிண்டி விட்டாச்சு. இந்த ஈவினிங் டைமில் திடீர்னு ஒரு குட்டி பசி வரும், எதனா சாப்பிடணும் போல் இருக்கும். டயட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப நல்ல ஹெல்த்தியான டிஃபன் இது. இப்போ நான் திருவி வச்ச தேங்காய் பூவை போட்டுக்கலாம். நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டுட்டு கிண்டி விடலாம். தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் போதும், ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். நம்ம அவல் உப்புமாவு ரெடி. தேங்க்யூ.